ஆரம்பத்தில் நானுமே நிறைய கவுண்டர்லாம் போட்டிருக்கேன். சில மெசேஜஸ் வரும், ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். இப்படி வந்து இதை பண்ணாதீங்க, இது வந்து அஃபண்ட் ஆகுது சில பேருக்கு அப்படின்னு சொன்னேன். அதை நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ குறிப்பாக ரீசெண்டாக சொல்லணுன்னா, இப்போது ஜோடியில் ஒரு கவுண்டர் போட்டேன். ஒருத்தன் கடன் வாங்க போகிறாங்க. அப்போ வந்து அது வந்து ஃபன்னான வீடியோ மாதிரி ட்ரெண்ட் ஆச்சு. அப்படி சொன்னீங்களே சாருன்னு சொல்லி ஒருத்தங்க பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து போட்டேன். அப்புறம் ஒருத்தங்க ப்ராப்பராக ஒரு வியூவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த வீடியோ போட்டிருக்கீங்க, இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நிறைய பேர் மீம் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து இதை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க, இவங்களோட உண்மையான நிலைமையை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க உண்மையுமே ரொம்ப கடனாளி போல். அவங்க ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்க என்ன பேசுகிறதே தெரியாமல் நீ பேசியிருக்காங்க. சரி, அப்படி தான் பட்டுன்னு யோசிச்சுன்னு நமக்கு நம்ம விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம அம்மாவும் இப்படி தான் வந்து கடனாளியாக இருந்தாங்க. ஸோ நம்ம அம்மாவை இன்னொரு வாட்டி கிண்டல் பண்ணுற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஃபைலே டெலிட் பண்ணிட்டேன்.